கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து உயர்த்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் கைவிடாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆறுதல் தருபவரே உம்மை துதிக்கிறோம். அன்பின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். மறவாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உறைவிடமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. ஆவியான தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எபினேசரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காருண்யமே உம்மை துதிக்கிறோம். எங்களை காப்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ராஜனே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ராஜனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கினவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த நாமத்தை உடையவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரக்கங்களின் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ராஜனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. இந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க ஆண்டவரே தோட்டத்தை போலவும் எங்களை மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை செழிப்பாய் மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை ஆசீர்வதிப்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சுகத்தோடு வாழ வைப்பவரே உமக்கு நன்றி. பலத்தோடு நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அதிசயம் செய்பவரே,
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தந்து நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் அந்த நன்மையை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துகிறோம். உடைய மேலான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரும் ஆண்டவரே ஆவியோடு உற்சாகமாய் ஜெபிக்க உதவி செய்யுங்க. உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்முடைய நாமத்தை பணிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவகரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் என்னை சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னை சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பேன், பாதம் அமர்ந்திருப்பேன். அதுதான் மிக நல்லது, அதுதான் மிக நல்லது. அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவர். நான் அபிஷேக ஒளிவ மரம் தேவாலயத்தில் வளர்கின்றவர். என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னை சரண்டிக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னை சரண்டி என்றென்றைக்கும் நான்
காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் இலையுதிரா மரம் நான் இலையுதிரா மரம் நான் செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும் செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் நான் அபிஷேக ஒளிவ மரம் தேவாலயத்தில் வளர்கின்றவன் என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே பச்சையான ஒளிவ மர கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேனா பச்சையான ஒளிவ மர கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேனா என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே பச்சையான ஒளிவ மர கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேனா பச்சையான ஒளிவ மர கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேனா என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான் வேர்கள் தண்ணீருக்குள் நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான் வேர்கள் தண்ணீருக்குள் பயமில்லை வெயில் காலத்தில் பயமில்லை வெயில் காலத்தில் பஞ்சத்தில கவலை இல்லை பஞ்சத்தில கவலை இல்லை அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் நான் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே பச்சையான ஒளிவ மர கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேனா பச்சையான ஒளிவ மர கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேனா என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் பகலா இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் பகலா இலையுதிரா மரம் நான் இலையுதிரா மரம் நான் செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும் செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் நான் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என்னே சரண் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய்,
வளமேய்க்க தோட்டத்தை போல் இருப்பாய். பாலை நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட எப்போதும் கனி கொடுப்பாய், நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். பல நாட்டு மக்கள் உன் நீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவாய், தினமும் நடத்திடுவாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவாய், தினமும் நடத்திடுவாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே,
இன்பமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவில்லாமல் செழிப்பான பாதையில நீரூற்றண்டையில வளர்கிற மரங்களை போல தேவன் நம்மளை செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ வைப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். பயமில்லை வெயில் காலத்தில், பயமில்லை வெயில் காலத்தில். பஞ்சத்தில கவலை இல்ல, பஞ்சத்தில கவலை இல்ல. அபிஷேக ஒளிவ மரம். ஆலயத்தில் நடப்பட்ட நமக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் பஞ்ச காலத்திலும் தேவன் நம்மளை போஷித்து நடத்துகிறவர். அபிஷேக ஒளிவ மரம், தேவாலயத்தில் வளர்கின்றவன். என்னேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நாங்கள் உங்க மீது கொண்ட நம்பிக்கை ஒரு நாளும் மாறாதுப்பா. வைத்துள்ளே இன்பம் காண்பேன் திருவார்த்தையில், தியானிப்பேன் பகலா. இன்பம் காண்பேன் திருவார்த்தையில், தியானிப்பேன் பகலா. இலையுதிரா மரம் நான், இலையுதிரா மரம் நான். செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். அபிஷேக ஒளிவ மரம்
ஆலயத்தில் வளர்கின்றவன் நான் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என் நேசரன் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை பசுமையான புல்வெளியில் ஆண்டவரே நீரூற்றண்டையில் வளர்கிற மரங்களைப் போல எங்களை செழித்திருக்க பண்ணுகிற உம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பின யாவருடைய முகங்களையும் நீர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையை நீர் செழிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவக்கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இந்த நாளை நம்ம சபைக்காக ஜெபிக்க போகிறோம். சபைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடணும், எழுப்புதலை கொண்டு வரணும். கடைசி கால அபிஷேகம் ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் வெளிப்படணும். சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரையும் தேவன் அவருக்கென்று பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் சபை மக்களை மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம கருத்தாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய மாற்றத்தை சபைகளுக்குள்ளே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைக்கான ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 12-13. அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். ஆதியாகமம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. யாக்கோபு ஒரு சொப்பனத்தை காண்கிறாரு. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களும் ஒரு சொப்பனத்தை காண்கிறாரு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற இந்த ஸ்தலத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குறவரும் இடமா தேவன் மாற்றணும் அப்படின்னு எல்லாம் முழங்கலை பட்டு ஜெபணுமா? வாய்களை திறந்து அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேசப்பா. ஆண்டவரே, இந்த ஸ்தலம் ஆண்டவரே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களும் இடமா மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களும் இடமா மாற்றுங்க. இந்த ஸ்தலத்தில் தேவன் உலாவுற ஸ்தலமாக மாற்றுங்க ஏசப்பா. தேவதூதர்கள் உலாவுற இடமா மாற்றுங்க ஆண்டவரே. உன்னை வல்லமை வெளிப்பட முடியாது. வாய்களை திறந்து சத்தமாக ஜெபணுமா?
ஆண்டவரே இந்த ஸ்தலம் ஆண்டவரே தேவதூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குகிற இடமா மாற்றுங்க ஆண்டவரே, இறங்குற இடமா மாற்றுங்க ஏசப்பா. தேவன் பார்க்கிற இடமா மாற்றுங்க, தேவன் உலாவுற இடமா மாற்றுங்க. இந்த ஸ்தலம் ஆண்டவரே தேவன் உலாவுற இடமா மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஏசப்பா, உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபைக்கும் பரலோகத்துக்கு ஒரு தொடர்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இந்த ஸ்தலத்தில் உலாவுற ஸ்தலமா நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யார சின்ன துரிதம் அர்ப்பணிச்சு அப்படி ஜெபணுமா? ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நல்ல கிருபைக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். தேவதூதர்கள் இறங்குகிறது இறங்குறதுமா மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த ஸ்தலத்தை அப்படிப்பட்ட ஸ்தலமாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். அதிசய வல்லமை தாமே செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். செயல்படட்டும். ஆலயம் இந்த இடத்துல வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆமென். இருதயமே இந்த ஆலயத்துல நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். வெளிப்படட்டும்பா. கர்த்தருடைய வல்லமை இந்த ஆலயத்துல செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஸ்தலமா மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். சரி, நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில தேவதூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குகிறவரும் ஸ்தலமா மாற்றுறார். ஹல்லேலூயா. 28வது அதிகாரம் 16 17 வாசிப்போம் அப்படி. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஹல்லேலூயா. யாக்கோபோட கண்ணு முதல்ல விழிச்சதுனால தான் தேவன் இந்த இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சு. அதுபோல் சபை ஜனங்களுடைய கண்ணு கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தேவன் இருக்கிறா, இது தேவனுடைய ஸ்தலம். கண்ணு திறக்கப்பட்டதே இது வானத்தின் வாசல், தேவன் இருக்கிற ஸ்தலம் சொல்லி ஜனங்களுக்கு தெரியும். ஜனங்களை கண்ணை கட்டிச்சுக்க குருட்டாட்டத்தினால் அழிக்கப்பட்டு தேவன் இங்கே இருக்கிறான்னு சொல்லி உணர்வு உண்டாகணும், ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாகணும், பயத்தோட ஆராதிக்கும் சொல்லி கண்களை முடி அப்படி ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேசப்பா. ஆண்டவரே யாக்கோபின் கண்ணை திறந்த தேவன், யாக்கோபின் கண்ணை திறந்த தேவன். ஆண்டவரே ஜனங்களுடைய கண்கள் திறங்க ஏசப்பா, ஜனங்களுடைய கண்ணை திறங்க ஏசப்பா. குருட்டாட்டத்தின் ஆவி அழிக்கப்படட்டும், குருட்டாட்டத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் நீங்க இருக்கிறேன்னு சொல்லி ஜனங்கள் காண உதவி செய்தில்லைங்க. இந்த ஸ்தலத்தில் நீ வாசம் பண்ணுன்னு சொல்லி ஜனங்கள் காண உதவி செய்தில்லைங்க ஏசப்பா. ஆண்டவரே தேவனுடைய வாழம், தேவனுடைய ஸ்தலம், இது தேவனுடைய வீடுன்னு சொல்லி உணர உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இது வானத்தின் வாசல் சொல்லி ஜனங்கள் காண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஜனங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்களை திறந்து சத்தமா அப்படி ஜெபணுமா? ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறங்க ஏசப்பா, எங்களுடைய கண்கள் திறங்க ஆண்டவரே. அநேகர் ஆண்டவர் கண்கள் கட்டப்பட்டிருக்க ஆண்டவரே, அநேகருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கு ஏசப்பா. ஆண்டவர் யாக்கோபின் கண்ணை திறந்தது போல, யாக்கோபுடைய நித்திரை தெளிந்தது போல எங்களுடைய நித்திரை தெளியட்டும், ஆவிக்கிற நித்திரை தெளியட்டும் ஆண்டவரே. நீர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு உணர்வு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நபர் யாராச்சும் அர்ப்பணிச்சு அப்படி ஜெபணுமா? அன்பு பரலோக பிதாவே, நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சபா அந்த வேளை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. நீங்க சபை ஜனங்களுக்காக கூட உடைய சமூகத்துல வாரே சபா. ஆமென். சபா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கற ஒரு உணர்வு உண்டாகட்டே சபா. ஆமென். அந்த யாக்கோபின் கண்களை திறந்தல்லே சபா, அந்த யாக்கோபுடைய நித்திரை ஆண்டவரே தெளியப்படுத்துனீங்களே சபா. அதே போல ஆண்டவரே ஜனங்களுக்கு உண்டாயிருக்க எல்லா ஆவிக்குரிய நித்திரைகளை ஆண்டவரே தெளிவு உண்டாகட்டே சபா. சபா ஆவிக்குரிய மனக்கண்களை கட்டி வச்சிருக்க எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். சபா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கற உணர்வு உண்டாகட்டும் ராஜா. சபா பயபக்தியோட ஆராதிக்க உதவி செய்யுங்க சபா. உதவி செய்திருங்க. சபைக்குள்ள நுழையும் போது ஒரு நடுக்க உண்டாகட்டும் ராஜா. சபா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கற உணர்வு உண்டாகட்டும்பா. ஜனங்களுடைய மனக்கண்களை கட்டி வச்சிருக்க எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஜனங்களுடைய ஆவிக்குரிய மந்த நிலைகள் மாறட்டே சபா. இந்த இடத்துல ஆண்டவரே பயத்தோட ஆராதிக்க உதவி செய்யுங்க ராஜா. சபா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க உணர்வு ஒவ்வொருத்தர் இதயத்துல உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டுட்டு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஹல்லேலூயா. 28வது அதிகாரம் 29 19 வசனத்தை வாசிப்போம் அப்படி. அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பெத்தேலா சபைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. லூசு மாதிரி அநேகர் நம்ம சபையை சுற்றி அநேக கிராமங்களில் யார் நிம்மதி கொடுக்குறது, விடுதலை கொடுக்குறதுன்னு சொல்லி லூசு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தேவன் நம்மளை பெத்தேலா மாற்றினது போல் ஜனங்களை சபைக்கு திரளான ஆத்மாக்களை அழைச்சிடணும், நம்ம சொந்தங்களை ரசிக்கப்படணும், வீட்டில் இருக்க நபர்களை ரசிக்கப்படணும், கிராமங்களை ரசிக்கப்படணும். ஏன்னா அவங்க லூசு மாதிரி தான் சுற்றிக்கிட்டுறாங்க. யார் அங்கே விடுதலை கிடைக்குமா, இங்கே சுகம் கிடைக்குமா, இங்கே ரட்சிப்பு உண்டாகுமான்னு சொல்லி லூசை போல் நம்ம ஊரில் நிம்மதியை தேடி சுற்றிட்டுறாங்க. தேவன் நம்மளை பெத்தையில் அழைச்சி சபைகளை சேர்த்தது போல் நம்ம சபைக்கு திரளான ஆத்மாக்கள் வரணும், நம்ம சொந்தங்கள் ரசிக்கப்படணும், நம்ம ஊர்கள் ரசிக்கப்படணும், நம்ம குடும்பம் ரசிக்கப்படாமல் இருக்க அநேக குடும்பங்கள் ரசிக்கப்படணும். அப்படி ஜெபம் பண்ணுமா?
அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு திரளான ஆத்துமாக்கள் அழைச்சிட்டாங்க. ஆண்டு ரசிக்கப்படாத குடும்பங்களை ரசிப்பு அழைச்சிட்டாங்க இயேசப்பா. அநேகர் லூசு மாதிரி சுத்திக்கிட்டுறாங்க. ஆண்டவரே, யார் எனக்கு நாம நிம்மதி கொடுக்க முடியும், யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், யார் எனக்கு சமாதானம் கொடுக்கும் சொல்லி ஆண்டவர் லூசு மாதிரி சுத்துறாங்க இயேசப்பா. எங்களை ரசிக்கப்படுத்தின தேவனீர் அல்லவா, எங்களை பெத்தாலா மாற்றினீங்க அல்லவா, எங்களை வானத்தின் வாசல்கள் சேர்த்தீங்களே இயேசப்பா. அதுபோல எங்க சொந்தங்களை ரட்சிக்கப்படுத்துங்க, எங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்படுத்துங்க இயேசப்பா. எங்க கிராமங்களை ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க சபைக்கு திரளான ஆத்துமாக்கள் அழைச்சிட முடியாங்க ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை கொண்டாந்து ஜனங்களை சேர்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அண்ட் எங்கள் ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிடுங்க, என் கிராமங்களுக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிடுங்க, அண்ட் என் குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிடுங்க இயேசப்பா. எங்கள் சொந்த பந்தத்துக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ரட்சிப்பை கொடுக்குற தேவன், நீரே விடுதலை கட்டளையிடுகிற தேவன், நீரே சுகத்தை கொடுக்குற தேவன், நீரே நிம்மதியை கொடுக்குற தேவன், நீரே சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் இயேசப்பா. அது தெரியாம ஆண்டவரே ஆண்டவரே சுத்தி கொண்டு இருக்கிறாங்க இயேசப்பா. எங்களை நிம்மதி கொடுத்த தேவன், எங்களை பெத்தேல்ல சேர்த்த தேவன், எங்களை வானத்தின் வாசல்களை சேர்த்த தேவன், எங்க ஜனங்களை சேர்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் அர்ப்பணிச்சப்படி ஜெபணுமா? பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. நேரத்தில் ஆண்டவரே, சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றியுள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு ரட்சித்தது போல ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்தலுங்க. எங்களை நீங்க பெத்தையெல்லாம் மாற்றினீங்களே ஆண்டவரே, அதே போல உம்முடைய வீடாய் உங்களுக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற நீங்க உதவி செய்தலுங்க. யாக்கோபோடு ஆண்டவர் எங்கு சென்றாலும் நீங்க கூட இருந்து வழி நடத்தி காப்பாற்றினது போல ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க தாமே வழி நடத்தி காப்பாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்குவதாக. எல்லா பாவங்களை நீங்க தாமே தயவாய் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விக்கிரக ஆராதனுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. அதிகாரங்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க ஆண்டவரே உண்மையான இயேசுவை அறிந்து கொண்டது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமே அறிந்து கொள்ள உதவி செய்தல்லுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே மெய்யான சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மன மகிழ்ச்சி குடும்பமாய் மாற நீங்க உதவி செய்தல்லுங்க. ஜனங்களை ரட்சிக்கப்படாம தடை செய்யற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாபமான கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேடி வர நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. சிந்தையின் கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயங்கள் திறக்கப்பட நீங்க உதவி செய்தல்லுங்க. தேடி வர நீங்க தாமே கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷங்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் கடந்து செல்ல உதவி செய்தல்லுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை அறியாமல் சமாதானம் இல்லாமல் அலைகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீரே வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவால அன்றி ஒருவரால சமாதானத்தை கொடுக்க முடியாது, நிம்மதியை கொடுக்க முடியாதுன்ற ஒரு உணர்வு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே நிம்மதி தருகிற தெய்வம் என்று அறிந்து உம்மை தேடி வர உதவி செய்தல்லுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே, ஒவ்வொருடைய பாவத்தை தொட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினது போல இந்த அழிகிற ஜனங்களை நீங்க தாமே தொடுமடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். போல அலைந்து கொண்டிருக்கிற உண்மை அறியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீங்க ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகம் ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டதுக்கு நமக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. ஹல்லேலூயா. என் பக்கத்துல கையை பிடிங்கவே, அவ கையை பிடிங்க பக்கத்துல. நம்ம ஊர்ல சொல்லுங்களேன், நம்ம ஊர்ல நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்த பந்தத்தில் லூசா சுற்றின நபர்களை, நிம்மதியை தெரிஞ்ச நபர்களை பெத்தேலுக்குள்ள கொண்டாந்து தேவன் சேர்த்துட்டாரு. ஹல்லேலூயா. வானத்தின் வாசல்கள் கொண்டாந்து சேர்த்துட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 28வது அதிகாரம் 14-15 வாசிப்போம் அப்படியே. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. உன் சந்ததி ஆசீர்வதிக்கும் சொன்னாரு. நம்ம சபைக்கு அநேகர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குள்ள குழந்தை பாக்கியத்தை தேவன் கட்டளையிடணும். அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அடுத்து கீழே அந்த வசனம் போட்டிருக்கு, மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரம்புவ. அதுபோல் நம்ம சபை ஜனங்கள் யார் யார் வியாபாரம் செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்களோட வியாபாரம் தொழில் வேலை மேற்க கிழக்க வடக்க 4 திசையிலும் பரவணும். அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி ஜெபம் பண்ணுவான். கீழே ஒரு வசனம் போட்டிருக்கு அப்படியே, உன் சந்ததி பூமியின் வம்சங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நம்ம யார் யார் தொழில் கூலி வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தேவன் முதலாளே மாற்றப்படுறார். ஹல்லேலூயா.
சம்பளம் வாங்கின நம்மளாம் முதலாளியாக பணம் சம்பளம் கொடுக்குற நபராக தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம சபைக்குள்ள குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். வியாபாரம் தொழில் வேலை செய்கிற நபர்களை ஆசீர்வதிக்கணும். கூலி வேலை செய்கிற நபர்களை, தொழில் செய்கிறவர்களை, வியாபாரம் செய்கிறவர்களை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படணும். யாக்கோப்பை தேவன் இந்த வார்த்தை சொன்னதுபடி சும்மா விடலை, சொன்னதை செய்கிற வரைக்கும் தேவன் யாக்கோப்பை கைவிடலை. அல்லேலூயா. வெறுங்கையோடு போன யாக்கோப்பை தேவன் 2 மடங்கோடு ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. வெறுங்கையோடு போன யாக்கோப்பை 2 பரிவாரங்கள், மனைவி 2, ஆடு மாடு எல்லா விதத்திலும் 2, நம்மளுக்கான கணவன் மனைவி 1 தான். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் மட்டும் ஒன்று. அல்லேலூயா. மற்ற எல்லா காரியத்திலும் தேவன் 2 மடங்காக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்ம சபைகளுக்குள்ள யார் யார் குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியத்தை தேவன் கட்டளையிடணும். தொழில் வியாபாரத்தில் வேலையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். கூலி வேலை செஞ்ச நபரை தேவன் முதலாளியாக மாற்றணும். சம்பளம் வாங்கின நபர்களை தேவன் முதலாளியாக மாற்றி சம்பளம் கொடுக்குற நபராக மாற்றணும். 2 பரிவாரங்களும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும் சொல்லி இப்படி வாயில் தந்து கண்கள் இப்படி ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள எத்தனையோ பேர் ஆண்டவர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க. சந்ததியை ஆசீர்வதிக்கும் சொன்னீங்களே, சந்ததி ஆசீர்வாதத்தை தடை பண்ணிக்கிற கிரியைகள் அழிக்கப்பட்டு இந்த மாதமே அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த மாதமே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவர் சந்ததி பாக்கியம், அந்த குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. எங்கள் சபையில் தொழில் வியாபாரம் வேலை செய்கிற நபரை ஆசீர்வதிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் உங்கள் வியாபாரங்கள் பரவட்டு ஏசப்பா. அந்த அளவுக்கு ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள சந்ததி ஆசீர்வதிக்கும் சொன்னீங்களே, பூமி எங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கும் சொன்னீங்களே. ஆண்டவரே, கூலி வேலை செய்யற எங்களை முதலாளியா மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, சம்பளம் வாங்கின எங்களை ஆண்டவரே பிறருக்கு சம்பளம் கொடுக்கிற நபரா மாற்றுங்க. ஆண்டவரே, வெறுங்கையில போன யாக்கோப்பை 2 பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், 2 மடங்கு ஆசீர்வாத தேவன். எங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமி எங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில நபர் எங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரோ சொன்னார் அர்ப்பணிச்சு அப்படி ஜெபணுமா? சபையில யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளை எடுப்போட நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். வல்லமைக்கார இறங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீரே குழந்தை பாக்கியத்தை கட்டளை எடுங்க ஏசப்பா. அவங்க வேதனை எல்லாம் நீரே மாற்றி போடுங்க ஏசப்பா. சீக்கிரத்துல அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க சபையில தொழில் வியாபாரம் பண்ற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் வேலையில ஆசீர்வாதத்தை நீரே கட்டளை இடுங்க. உங்க வல்லமைக்கார இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. சம்பளம் வாங்கின ஒவ்வொருவரும் ஏசப்பா முதலாளியா மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. யாக்கோபு போல ஏசப்பா 2 ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க வல்லமைக்கார இறங்க உதவி செய்யுங்க இயேசுநாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். சொல்லுமா? இது வானத்தின் வாசல் ஏசையா, பரலோகத்தின் வாசல் ஏவத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா. பரலோகத்தின் வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் நம்ம சந்ததி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் நம்ம சபையில் நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. நாளை தசையில நம்மளோட வியாபார தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம சந்ததிக்குள்ள இந்த பூமி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தான் முதலாளி, தொழிலாளி. அந்த தேவன் நம்ம முதலாளியை மாற்றுவார். யாக்கோபு எப்படி வெறுங்கையோடு போனாரோ அதுபோல் நம்ம வெறுங்கையோடு இருந்தோம்னா நிச்சயம் தேவன் 2 பரிவாரங்களோட இரட்டத்தன ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. 28வது அதிகாரம் 21, 22 வாசிப்போம். அப்படி
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. யாக்கோப்பு இந்த மாதிரி தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பிறகு யாக்கோப்பு தேவன்கிட்ட ஒரு ஜெபம் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. ஆண்டவரே, நீ தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தீங்கன்னா நீர் எனக்கு கொடுக்குற எல்லா காரியத்திலும் உமக்கு நான் தசமாக கொடுப்பேன். ஆண்டவரே, நான் உமக்கு நீர் எனக்கு எந்த காரியம் கொடுத்தாலும் அந்த காரியத்தை உனக்கு நிச்சயம் நான் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பேன். அந்த இடத்துல நான் ஆலயம் கட்டி கொடுப்பேன். நீர் என்னோட பேசின அந்த இடத்துல உமக்கு நான் ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பேன். நீர் கொடுக்குற நீ என்னை ஆசீர்வதிக்க எல்லா பொருளையும் நான் தசமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. நம்மளும் அது போல் ஒரு பொருத்தனை பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க எல்லா காரியத்திலையும் உமக்கு நிச்சயம் நான் கொடுப்பேன். ஆண்டவரே, ஏன்னா நம்மளால் கொடுக்க முடியலன்னா நிச்சயம் நான் ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, உங்களால் ஊழியம் செய்ய முடியலன்னா ஊழியம் செய்ய முடியல, அதுக்குரிய காரியத்தை பண தேவை கொடுத்தோ பொருள் தேவை கொடுத்தோ நிச்சயம் நான் ஊழியத்தில் இந்த காரியத்தை நான் தாங்குவேன். ஆண்டவரே, நிச்சயம் நான் அந்த தசமத்தில் உண்மையாக இருப்பேன். நிச்சயம் நான் அந்த காணிக்கை காரியத்தில் உண்மையாக இருப்பேன். ஜெபிக்கிற காரியத்தில் உண்மையாக இருப்பான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சில பொருத்தனை எடுக்க போறிய தேவன் அதை நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. ஒன்று முழங்கள் பட்ட அப்படி ஜெபம். ஆண்டவரே, என்னை இரு பரிவாரங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரே காரணம். ஆண்டவரே, நீ 2 பரிவாரங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீங்களே. ஆண்டவர், நீர் ஆசீர்வதிப்பீங்க நிச்சயம் நாங்கள் நம்புறேன் ஏசப்பா. ஆண்டவரே, யாக்கோப்பு ஒரு பொருத்தனை பண்ணது போல நாங்கள் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த காரியம் எல்லா காரியத்திலும் நீங்கள் நான் ஆசீர்வதித்தினா நிச்சயம் ஆண்டவர் நாங்கள் கொடுக்க வேண்டிய காரியத்தில் நான் தசமாக கொடுப்பேன். ஆண்டவரே, நான் காணிக்க கொடுப்பேன். ஆண்டவரே, நாங்கள் நிச்சயம் நான் ஊழியம் செய்வோம் ஏசப்பா. எங்களால் ஊழியம் செய்ய முடியலையா, நிச்சயம் நாங்கள் இந்த பணத்தை கொடுத்து ஆண்டவரை ஊழியத்துக்குரிய காரியத்தை சப்போர்ட் பண்ணுவோம். ஆண்டவரே, நிச்சயம் எங்களுக்கு முதல்ல கொடுக்குற பிறக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் ஊழியத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவன் சொல்லி நிச்சயம் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஒரு தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் உங்களுக்கு பொருத்தனை பண்றேன். ஆண்டவரே, தசம காரியத்தில் நான் பொருத்தனை பண்றேன். ஆண்டவரே, காணிக்கை கொடுக்க காரியத்தில் பொருத்தனை பண்றேன் ஏசப்பா. ஜெபிக்கிற காரியத்தில் நான் பொருத்தனை பண்றேன். ஆண்டவரே, நிச்சயம் நீர் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் கொடுப்பீங்க. ஆண்டவரே, அந்த எத்தனை குழந்தை கொடுத்தாலும் அத்தனை குழந்தை முதல் குழந்தை உமக்காக ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, முதல் பிள்ளை உமக்காக ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பொருத்தனை நிமித்தம் ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் ஒரு அர்ப்பணிச்சு அப்படி ஜெபம் பண்ணுமா? யாக்கோபு போல பொருத்தனை பண்ணி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிற காரியங்கள் தசமபாகம் காணிக்கைகளை உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. ஊழியம் செய்யறது ஆண்டவரே எங்களால கொடுக்க முடியலன்னா அந்த ஊழியத்தை செஞ்சு ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்காண்டி பயன்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உடைய வல்லமை எங்க சபைக்குள்ள இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே தசமபாகத்தை போட விடாம தடை பண்ணுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். பணப்பைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. உடைய வல்லமை ஆண்டவரே யாக்கோபை ஆசீர்வதிச்ச தேவன் எங்க சபை குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற பொருத்தனைகளை உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ பொருத்தனைகளை நாங்க பண்ணிட்டு ஆண்டவரே செய்யாம மறந்து போனதெல்லாம் மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நாங்க செய்யற பொருத்தனைகளை உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. ஜெபிக்கிற காரியங்களை உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. ஊழியம் செய்யற காரியங்களை உண்மையா இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிற காரியங்களை உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா பொருத்தனைகளையும் நாங்க உண்மையா இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் உண்மையா இருந்து ஆண்டவரே எல்லா பொருத்தனைகளும் நிறைவேற்ற உதவி செய்யுங்க. நீங்க அந்த பொருத்தனை பண்ணி நாங்க ஜெபிக்கிற நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, என்னை காற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொல்லுமா? பெத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா பரலோகத்தின்
யாக்கோபு போல ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருக்கான். நிச்சயம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசி ஒரு ஜெப குறிப்பு, நம்ம சபை கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக, ஊழியக்காரக்கா அப்படி ஜெபம். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்துக்காக அர்ப்பணிச்ச இரு கைகளை வானத்துக்கு உயர்த்தி அப்படி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவருக்கு சபை கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரக்காக, ஆண்டவரே சபை கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பலவீனங்களை மாற்றுங்க, சோர்வுகளை மாற்றுங்க, இன்னமும் ராஜ்யத்துக்காக எழுப்புதலுக்காக நிற்கிற பாத்திரங்களை மாற்றுங்க, வரங்களாக நிரப்புங்க, வல்லமையாக நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா சோர்வுகளும் மாறட்டும். ஆண்டவர் ஜனங்களை எப்படி நடத்தணும், சபையை எப்படி நடத்தணும், தேவன் ஞானத்தை கொடுங்க, வரங்களை கொடுங்க ஏசப்பா. குடும்பத்துக்கு எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கப்பட்டு ஏசப்பா. ஊழியத்துக்கு எல்லா பண தேவைகளும் பொருட்களை சந்திக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். சேஷமான தேசத்தில் இருக்க அந்த உலகத்தில் இருக்க எல்லா ஊழியக்காரக்காக ஜெபிக்கிறேன். அந்த பலவீனத்தில் இருக்க எல்லா ஊழியக்காரர்களும் நல்லா வெளிப்படட்டும். பலனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க ஏசப்பா. அந்த எந்தெந்த ஊழியர்கள் வியாதியோடு இருக்காங்களோ வியாதி படுக்கைகள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் மரங்களால் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்புங்க ஏசப்பா. எழுப்புதலுக்காக நிற்கிற பாத்திரங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் அமர்ந்து கொள்ளும். மணியாச்சா, எழுந்திருச்சிருவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாருங்க, நான் வசனத்தை நானே வாசிக்கிறேன். ஏசாயா 51 2வது வசனம் இப்படி சொல்லுது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஆபிரகாமையும் ஈசாக அந்த நாட்களில் அவருடைய மனைவி ஆகிய சாராளையும் கர்த்தர் அழைக்கிறப்போ ஒரு குடும்பமாய் அழைத்தார். அல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதித்தார். நம்மளை அழைக்கிறப்போ ஒரு பெரிய கூட்டத்தோடு நம்மளை என்ன செய்ய மாட்டார். ஆமாம், தனி ஒருவனாய் நம்மளை அழைத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் நாம் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நாள் நம்ம பலத்த ஆசீர்வாதங்களோடு இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உடைய கண்களை மூடுங்க. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் உடைய பிரசன்னத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஜெப குறிப்புக்கு நேரம் உடைய கரம் இறங்கட்டும், உங்கள் வல்லமை இறங்கட்டும், உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்புக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையில் ஆவியானவர் பதிலை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, சுகத்தை தந்து, அற்புதங்களை வெளிப்படுத்தி நீர் வாழ வைக்க நீங்கள் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் உள்ள கரம் கூட இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இதற்குரிய நன்மைகளையும் பலனையும் அவர்கள் அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.